உலகம் நம்ம இயக்குதா அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். இயக்குகிறவர், நம்ம இயக்குகிறவர் யார்? உங்களை யார் டியூன் பண்றா? ஆமா, உங்களை டியூன் பண்றது பரிசுத்த ஆவியானவரா இருக்கணும். அவருடைய சத்தம் உங்க காதுகள்ல கேட்கணும். மனுஷன் உங்களை டியூன் பண்ணாலும் நீங்களும் உங்களை டியூன் பண்ணிக்கிட்டீங்கனாலும் அது வெற்றியா இருக்க முடியாது. தேவ ஆவியானவர் உங்களை இயக்க வேண்டும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? தேவ ஆவியானவர் நம்ம இயக்க வேண்டும். என்ன பண்ணணும்ன்றது நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நுகம், உங்களால சுமக்கவே முடியாத ஒரு கஷ்டம், ஒரு வேதனை உங்க மேல இருக்குது. நுகம்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அந்த ஒரு மாடு மேல வச்சிருக்காங்க, வெயிட், பாரம், இருதயத்தை ஒரு பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பாரம் இருந்துட்டே இருக்கும். அது பேர் தான் நுகம். ஆத்ம பாரம் இல்ல, உங்களுடைய காரியங்களை குறித்த ஒரு பாரம் உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டே இருக்குமானால் அதுதான் நுகம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை என்ன சொல்றது? அந்த நுகம் முறியணும்னா உனக்கு என்ன வேணுமா? அபிஷேகம் வேணும். ஆமென். அபிஷேகம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிற அனுபவம். உன்னையே நீ, உன் ஆவி செயல்படாமல் தேவ ஆவி மட்டும் செயல்படுகிற இடம், அதுதான் அபிஷேகம். உன் ஆவி என்ன செய்ய நினைக்கிறதோ அதை செய்யாம, உன்னுடைய மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுத்திருக்காரு. மனுஷின் ஆவி உள்ள இருக்கு, வெளிச்சம், தேவன் தந்த தீபம் உள்ள இருக்கு. இந்த ஆவி அது தானா இயங்காம இன்னொரு தேவனுடைய தேவன் தன்மையின் ஆவியினால இயக்கப்படுது பாருங்க. இது இயக்கவே முடியாத ஒரு ஸ்டேஜ். இதனுடைய ஸ்டேஜ் கட்டாயி தேவனுடைய ஆவியானவர் மட்டும் இயக்குகிற அந்த நிலைக்கு பேர் தான் என்னது? அபிஷேகம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? ஏன் அபிஷேகம் இப்படி விழுகிறாங்க? ஏன் அபிஷேகம் இப்படி கை தட்டுறாங்க? ஏன் அபிஷேகம் அப்படி குதிக்கிறாங்க? இப்படி குதிக்கிறது தான் அபிஷேகமா? இப்படி விழுறது தான் அபிஷேகமா? இப்படி கை தட்டுறது தான் அபிஷேகம்னா, அவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இதெல்லாம் செய்ய நினைக்கல, ஆனா இதெல்லாம் என்ன மீறி நான் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா அதுதான் தேவன் உங்களை முழுவதுமாக ஆண்டு கொண்ட இடம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாம தேவன் உங்களை முழுமையா ஆண்டு கொள்ளுகிற இடம் தான் அந்த அபிஷேகம். ஆமென். இப்படிப்பட்ட அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா, பாரம், அதை நீக்குமா? ஆமென். இவன் அபிஷேகம் என்னன்னு சொல்ல உங்களுக்கு கிளியர் கட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தேவன் உங்களை முழுமையாய் நிரப்பும் போதுதான் உங்களுக்குள் இருக்கிற பாரம் நீக்கி நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதற்கு ரொம்ப அபிஷேகம் என்ன? தேவன் உங்களை முழுமையாய் நிரப்பி இருக்க வேண்டும். தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் அபிஷேகம். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படின்னா என் தலை என்ன அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரெண்டு வார்த்தை கவனிச்சு பாருங்க. அபிஷேகம்னா நீங்க நிரம்பி வழியும். எப்படி? பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியினால் முழுமை பெறணும். அதனாலதான் தீர்க்க தரிசனம் உழைக்கும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிப்பதற்கும், தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியில் நிறைந்து சொல்வதற்கும் நீங்கள் அதனுடைய வல்லமையை நீங்கள் அறிவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உன்னை முழுமையாய் நிரப்புகிற தேவனுடைய ஆவியின் வல்லமையினால் மட்டுமே உன்மேல் இருக்கிற நுகம் முறிஞ்சு போகுமா? அல்லேலூயா. அப்ப நுகம் இன்னும் முறியலன்னா கொஞ்சம் மட்டும் நிரப்புறாரு, கொஞ்சம் இடம் கேப்பா இருக்கு, கொஞ்சம் இடம் என்னவா இருக்குது, உலகத்துல இருக்கோ இல்ல ஆண்டவர் கொடுக்காம இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய
பாத்திரம் வெறுமையாகாமல் அது இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா தேவன் முழுமையா ஆண்டு கொள்ள முடியாதபடி இருக்குது. தேவன் உங்களை முழுமையாய் ஆண்டு கொண்டு நிரப்பும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். இவ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அபிஷேகம் மட்டும்தான் உங்க பாரத்தை நீக்கும். அபிஷேகம் யாரு? கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பி இருக்கிற இடம். சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாருங்க, இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க துதிக்கும் போது உங்க ஆவி என்ன பண்ணுது? விடுதலையோடு ஆண்டு துதிக்க ஆரம்பிச்ச உடனே, இப்ப நீங்க துதிக்கிறீங்க, விசுவாசத்தோடு துதிக்கிறீங்க, உங்க பாரத்தெல்லாம் தூக்கி வெறுமையாக்கி ஆண்டு வைக்கிறீங்க. இப்ப தேவ ஆவி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நிரப்புறது நீங்க. அப்ப அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் இருதயத்தில் தேவனை நோக்கி நீங்கள் துதிக்கும் போது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். துதி ஏறெடுக்கும் போது, துதிகளின் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்றவர் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்தே தேவன் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம வாயை திறந்தாதான், வாயை திறந்து துதிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற சொல்லுவாங்க, ஏங்க நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது மக்கள் தப்பு தப்பான ஆளுங்கிட்ட சொல்றது, அது போய் ஊரே பேசிடும். அப்படி அந்த சொல்லும் போது, வாயை திறக்கும் போது, வாயை மூடி இருக்கும் போது, அந்த பாரத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளவே வச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஹீலிங்கே கிடைக்காது, அந்த அந்த நுகம் உடையாது. அந்த வாயை திறந்து உங்களுடைய காரியங்களை நீங்க தெரிவிக்கும் போது தேவன், அது முக்கியமா யார்கிட்ட தெரிவிக்கணும்? மனுஷன்கிட்ட இல்ல, தேவன்கிட்ட தெரிவிக்கணும். ஆமென். அப்படி நீங்க தெரிவிக்கும் போது அந்த ஆவியான உங்களை நிரப்புவார். வாயை திறந்தாதான் நிரப்புவார். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அபிஷேகம் உங்க இருதயத்தை வெறுமையாக்கும் போது பெற்றுக்கொள்வீங்க, வாயை விரிவாய் திறக்கும் போது பெற்றுக்கொள்வீங்க. உங்க துதிக்கிற நேரம் எவ்வளவு நேரம் இருக்குது, உங்க ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு நேரம் இருக்குன்றத பொறுத்துதான் உங்க வெற்றியே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு தான் கேட்டிருக்கு நினைக்கிறேன். வெற்றி மட்டும் கிடைக்கல, வெற்றி இல்ல, வெற்றி இல்ல. ஆனா நான் துதிக்கிறதும் இல்ல, ஜெபிக்கிறதும் இல்லை, அப்படிலாம் சொல்லிட முடியாது. நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனா நீங்க வெற்றியை பெறும் வரை நீங்கள் துதிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை. 7 முறை காலம் ஊதுறாரு. ஒரு முறை ஊதிட்டு நான் ஊதிட்டேன், புரியுதுங்களா? வெற்றியை பெறும் வரை, இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நமக்கு நன்மை செய்யற வரையும் அமர விடக்கூடாதபடி உட்கார்ந்து, யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் நான் விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன் நான் விடமாட்டேன், யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன், அன்னாலை போல அழுது நான் ஜெபித்திடுவேன், அன்னாலை போல அனுதினமும் அழுது நான் ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவரை ஜெபித்திடுவேன்,
என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்களுக்கு மாறிடுச்சா? தேடுவேன். மாறலன்னா ஜெபிக்கணும். மாறலன்னா ஜெபிக்கணும். இரவும் பகலும் அந்த துக்கம், என்னோட அந்த துக்க உடை என் மேல சத்துரு போட்டிருந்தாலும் சரி, யார் போட்டிருந்தாலும் சரி, அது என்னை விட்டு நீக்கும்படி நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். அவரை நோக்கி நான் துதிப்பேன். அவரே எனக்கு தஞ்சம், அவர்தான் எனக்கு சகாயம், அவரை மாத்திரம் என் கண்கள் நோக்கி கொண்டே இருக்கும். ஆமென். நிச்சயமா நீங்க விடுதலை பெறுவீங்க. நிச்சயமா நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விழுந்தது? இதுதான் கர்த்தர் உங்களை செய்ய சொல்றாரு. ஆமென். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதாவது உங்க வெற்றியை நீங்க அடைவதற்கு முன்பே நீங்க இளைப்பாற உட்கார்ந்து, ஆமா, விடாய்த்து போறேன்றீங்க, சோர்ந்து போறேன்றீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்றீங்க. அல்லேலூயா. இல்ல, இந்த தேவ மனுஷர்கள் யாரும் வெற்றியை காணும் வரை ஓய்ந்திருக்கல. அவங்கெல்லாம் வெற்றியை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து ஆண்டவர்கள் நின்றுட்டே இருந்தாங்க. எனக்கு நீர் வெற்றி, பெருமழை பெய்யும் வரை, எரியோ இடியும் வரை. அல்லேலூயா. இப்படி நீங்க ஜெபிக்கிறீங்களா? கேட்டுதான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க, அவர் தராம நான் எந்திரிக்க மாட்டேன். அப்படி. ஆமென். எஸ்தர் அப்படிதான் இருந்தாங்க. 3 நாள் நான் உபவாசம் பண்ண போறேன், என் ஆண்டவர் எனக்கு தயவு செய்யட்டும். ஒண்ணு அவர் என் ஜீவனை காப்பாத்தட்டும், இல்லைன்னா என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அப்படி உட்கார்ந்தாங்க. உபவாச ஜெபத்தை மாத்திரம் நான் பேசவில்லை. நீங்க வைராக்கியமா தேவ சமூகத்துல உட்கார்ந்தீங்களா? இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க ஆண்டவர். அந்த காரியம் குறித்து தேவ சித்தத்தை நீங்க அறிந்து ஜெபிக்க வேண்டும், முக்கியமா. ஆமென். தேவ சித்தம் இல்லாத காரியத்துக்கு 40 நாள் உபவாசம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. தேவ சித்தம் அறிஞ்சு கொள்ளணும், அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆமென். இப்போ உங்க எப்ப ஏன் இதெல்லாம் பேசிட்டே வரேன் அப்படின்னா, நீங்க ஜெபிக்கும் போது உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பும். நீ 6 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இந்த உலகத்துல வெளியில போய் நின்று பாருங்க, அத்தனை பேரும் தலை வணங்கி நிற்பாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபிக்கிறது 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு 6 மணி நேரம் வெளியே இருக்கு. அப்படியே ரிவர்ஸ். கேட்ட நான் ஜெபிச்சேன் பாருங்க, ஜெபிச்சு கூட இவன் அசரவே இல்லை, இவன் எதிர்த்துக்கிட்டு வரான், இன்னும் வந்துகிட்டே இருக்கான். நானும் ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெப அபிஷேகம் உங்க மேல இறங்கும் போது நீங்க எல்லா எல்லைகளுக்கும் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. ஜெப ஆவி உங்களை நிரப்பட்டும். ஆமென். சோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கும் போது உங்க நுகங்கள் முடியும். ஆமென். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரே ஒருத்தருடைய ஜெபத்தை நான் சொல்றேன். இவரோட ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கும். மனம் திரும்புதலின் ஜெபம், நியாயாதிபதிகள் 16 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவனை பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்து பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். சிம்சோனோட பிளான் பெலிஸ்தர்கள் எல்லாரையும் கையில் இருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற வேண்டும் என்பது.
அப்ப அந்த பெலிஸ்தீர்களை அழிக்கும்படிதான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனா பெலிஸ்தீரோடு போய் சம்மந்தம் பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணாரு. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஜெபம் பண்றாரு, அபிஷேகத்தை இழந்து கொண்டார். பாவம் செய்யும் போது நம்ம அபிஷேகத்தை இழந்து போகிறோம், மகிமையை இழந்து போகிறோம். அல்லேலூயா. ஆனா அந்த இழந்து போன மகிமையும் அபிஷேகத்தையும் திரும்பவும் ஆண்டவரத்துல மன திரும்பி ஜெபிக்கும் போது சிம்சோன் அதை பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போது திரும்பவுமாக வல்லடைந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஆமென். அபிஷேகம் இல்லாத போது ஒரு கண்ணை முடுங்கினாங்க, கேலி செஞ்சாங்க, அவர் மேல எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா அபிஷேகம் வந்த போது எல்லா சத்துருக்களும் அழிந்து போனாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ உனக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நிலைமையை ஜெயிக்கிறது அபிஷேகம் தான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? சோ மனம் திரும்பி நீ ஜெபத்தில் இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய அபிஷேகம் நிரப்பி உன் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து விடுகிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க துதிச்சாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. இதெல்லாம் என்ன வந்துச்சு? கர்த்தர் இடத்துல வந்துட்டார். கர்த்தருடைய வல்லமை இறங்கிடுச்சு. கர்த்தருடைய அபிஷேகம் எங்க வருதோ அந்த கட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் என்ன? எப்படின்னா பாதி அளவு அபிஷேகம் இல்ல, நிரம்பி வழியுது. அது திருப்பி சொல்லுங்களேன், எனக்கு நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் தான். கடுக்கால் அளவல்ல, முழங்கால் அல்ல, ஆண்டவரே மூழ்கணும் ஆண்டவரே. ஆமென். உடைய அபிஷேகத்துல நான் மூழ்கணும் ஆண்டவரே. நான் இருக்கக்கூடாது, உடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கணும். ஆமென். ஸ்பத்தரஹல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. எஸ் 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 லஹூதலா ஹஸ்லகல. அநேகர் நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். உங்களை கொண்டு அநேகர் விடுதலையாக்குறாங்க. Thank you Jesus, thank you Jesus. அநேகருடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றுவார். அநேகருடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்றுகிறவங்களாக மாறுவீங்க. Thank you Jesus, thank you Lord. ஹஸ்லஹனோ கேளுங்க இன்னும் நிரம்பி வழி. இது அப்படியே இந்த பிரேயர் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு ஒரு மூழ்கிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் வேணும். அது மட்டும் தாங்க உங்க பிரச்சனையில, உங்க பாரத்துல இருந்து உங்களை நீக்கும். அப்பதான் உனக்கு முடியும். உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அபிஷேகம், அனாயிண்டிங். அனாயிண்டிங்னா கர்த்தர் உன்னை முழுமையை ஆண்டு கொள்ளுகிற நிலை. ஆமென். ஹல்லேலூயா. இத நீங்க கர்த்தருடைய ஆவியாரை கொண்டு அந்த விடுதலை உண்டு. பவுல் சீலாவும் துதிச்ச உடனே அபிஷேகம் நடக்குது. இவரு ஜெபிச்ச உடனே அபிஷேகம் இறங்குது. அப்ப நல்லா கேட்டிருப்பீங்க. இப்ப நான் சொன்னது 2 விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? துதிச்ச போது அபிஷேகம் இருந்துச்சு, ஜெபிச்ச போது அபிஷேகம் இருந்துச்சு. அப்ப ரெண்டுமே வாயை திறந்து தான் செய்ய முடியும். துதிச்சாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, வாயை திறந்து தான். அது ஃபர்ஸ்ட் செஷன். ஆனா நீ துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் தேவ அபிஷேகம் நிரப்புது பாருங்க. உங்களை பார்த்து சத்துரு பயப்படும். எரிக உழுதுதான் ஆகும். ஊதும் போது அபிஷேகம் இறங்குச்சு, எரிக உழுதுதான் ஆச்சு. அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்நிய பாஷை பேசினா போதும், நம்ம அபிஷேகம் பண்ணிட்டோம், ஒன்றும் நிற்க முடியாது. ஆனா நீயே போய் ஆண்டு சொல்ல நிற்கிறது கிடையாது. அப்புறம் எல்லாம் நின்றுதான் இருக்கும். அல்லேலூயா. எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பெற்ற அபிஷேகத்தை வச்சு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க ட்ரெஸ்ஸை வச்சே போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தா சத்துரு என்ன பண்ணா போ ஓகே. இப்போ வந்து நோக்கியா அந்த செல்ஃப் இது இன்னும் கொஞ்சம் மோட்டர்லாம் தெரியல. ஃபோன் மோட்டர்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க. இன்னும் நீங்கள் ட்ரெண்டிங்கு வரவே இல்லையா? இந்த காலத்துக்கு வரலையான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க.
அது மாதிரிதான் நீங்க பழைய அபிஷேகம் பழைய ஒரு அந்நிய பாஷையிலே வச்சுட்டு அப்படியே உன் காலம் தந்தீங்கன்னா சத்துரு அவன் விதவிதமா ட்ரிக்ஸ் வச்சிருக்கான். அதையெல்லாம் நீ அறிந்து கொள்ளணும்னா நீ தினமும் தேவ அபிஷேகம். நான் கேட்கிறேன், நீங்க ஜெபிக்கும் போது தினமும் அபிஷேகம் மேல இறந்தா எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கும் போது தினமும் உங்க மேல அபிஷேகம் இருந்தா திரும்ப ஃபுல் அனாட்டிங்ல போறீங்களா? போகலன்னா அப்ப எவ்ரிடே பிரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்க ஜெபிச்சீங்கன்னா அபிஷேகம் அதிகமாகும். அப்போ உனக்குள்ள இருக்க நுகம் உடையும். ஹல்லேலூயா. நீங்க எப்ப ஜெபிச்சாலும் அனாயிட்டிங் இறங்கும். அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்து வெறுமையாக்கி நீங்க நிக்கணும். ஆமென். அப்ப இப்படியெல்லாம் நீங்க ஒரு போன 31ஆம் தேதி நைட்டு பயங்கரமான அபிஷேகம். ஆனா 5ஆம் தேதி என்னமோ செத்து போன மாதிரி இருக்குங்க. உடனே இல்லை, எந்த வீரமும் இல்லை. அது இல்லை, அந்த 31ஆம் தேதி அபிஷேகம் எப்ப ஜெபிச்சாலும் அதை அனல் மூட்டி எழுப்பி எழுப்பி உனக்குள்ள இருந்து வரணும். அந்த அபிஷேகம் நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் அனல் மூட்டப்படும். நீங்க துதிக்கும் போதெல்லாம் அனல் மூட்டப்படும். ஒரு 20 நிமிஷம் அந்த அபிஷேகம் கொடுத்துட்டாலும் நீங்க டெய்லி ஜெபிக்கும் போது அது அனல் மூட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஜெபம்லாம் மாறட்டும், ஆவியில் நிறைந்ததாய் மாறட்டும். கர்மேலி மலை மேலே எலியாவை போல நான் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவி. இப்ப எலியா எப்படி ஜெபிச்சாரு? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆவியில் நிறைந்து, தூக்க ஆவியில் நிறைந்து. ரெண்டு ஆவிதான் நம்மளால. ஒண்ணு தூக்க ஆவி, இல்ல துக்க ஆவி. முடிஞ்சா துக்க ஆவியிலிருந்து ஜெபிக்கிறது, இல்லைன்னா தூக்க ஆவியிலிருந்து ஜெபிக்கிறது. அப்புறம் எப்படிங்க நுகம் முறையும்? அப்புறம் எப்படிங்க சூழ்நிலை மாறும்? இன்னைக்கு நீங்க வெளியே வாங்க, இந்த தன்மையை நீங்க அறிஞ்சுக்கோங்க. நீங்க கை தட்டினா சரி, குதிச்சா சரி, உருண்டு பரவாயில்ல பரவாயில்ல, அது தேவையே கிடையாது. கர்த்தர் நிரப்பி இருக்கணும். நீங்க உங்கள் நிலையில் இருக்கக்கூடாது, உங்க ஆவியில் இருக்கக்கூடாது. முழுவதுமா தேவ ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கும். எப்ப ஜெபிச்சாலும், எங்க ஜெபிச்சாலும் கர்த்தருடைய ஆவி உங்களை ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். அந்த ஜெபம் தான் வல்லமையான ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் அக்கினி இறங்குச்சு. அந்த ஜெபத்துக்கு தான் பவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பவுலோசியா துதிச்ச போது கட்டு கடந்துச்சு. பிசிக்கலாவே மிராக்கிள். இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உலகத்துல நடந்தது போய் அந்த ஆவிக்குரிய நன்மை மாம்சத்திலே வருது. இங்க ஆவிக்குள்ளே வர மாட்டேங்குது, மாம்சத்திலே வர மாட்டேங்குது. ஆனா துதி நடக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அவங்க துதிச்ச போது பிசிக்கலாவே மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. எனி மிராக்கிள் பிசிக்கலா வராது. எப்பயுமே ஸ்பிரிட்ல தான் பிசிக்கலுக்கு போகும். இது தெரியல உங்களுக்கு? இந்த சத்தியம் எல்லா விஷயமும் நம்ம ஆவிக்குள்ள வந்துதான், ஆத்மாக்குள்ள வந்துதான் சரத்துக்குள்ள போகும். தேவன்றது வருது, அதே ரிவர்ஸ் சேட்டனோடது. ரிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம துதிக்கிறது எங்க போகுதுன்னே தெரியல. அதை அப்படியே நம்மளை சுத்திட்டு இருக்கோம். நம்ம துதிக்கிறது இல்லைங்க. ஆவியில் நிறைந்து துதிக்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நீங்க தொழுது கொள்றீங்களா? அப்படி நீங்க வொர்ஷிப் பண்றீங்களா? 5 நிமிஷம் ஜெபிச்சா கூட ஆவியிலிருந்து ஜெபிக்கணும்ன்ற வைராக்கியம் உங்களுக்கு இருக்கா? 10 நிமிஷம் துதிச்சா கூட நான் ஆவியிலிருந்து துதிப்பேன், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நான் துதிப்பேன்ற ஒரு இடத்துக்குள்ள நீங்க வரீங்களா? அது ரொம்ப அவசியம். ஆமென்.
அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். அதுதான் உங்க கட்டுகளை முறிக்கும், நுகங்களை அறுத்து போடும். ஆமென். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சுத்தி இருக்க எல்லாரும். உங்க மேல தேவ வல்லமை இறங்குச்சு. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு worship உங்க மேல கர்த்தர் வல்லமையை ஊற்றுகிறார். விக்கிரங்களோட இருந்தவங்களுக்கு இந்த போராட்டம், விக்கிரகத்தோட போராட்டம் கர்த்தர் நீங்க இந்த வல்லமையை கேட்கும்போது அந்த விக்கிரக போராட்டம் உங்களை விட்டு நீக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கேளுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவியால் நிரப்புங்க, கேட்டுட்டே இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்ப சுத்தமா இருக்கிறார். சோ அபிஷேகம் நுகங்களை பொறிக்கும். இந்த வார்த்தை கூட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. எஸ்ஐயா 10 நீங்க படிச்ச அபிஷேகம் நுகங்களை பொறிக்கும். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ரொம்ப நல்லது. அக்கினி அபிஷேகத்தை கேளுங்க. பெஸ்ட். நிறைய அபிஷேகம் இருக்கு. தேவனுக்கு மணியை போல இறங்குவார். தேற்றவாளன், ஆறுதல் கொடுக்கும், கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபயர் அனாயிண்டிங். பெரும்பாலும் நீங்க அக்கினியை கேட்டுக்கொள்ளுங்க. நம்மள இங்க இருக்கிறோம், அதனால கண்டிப்பா நமக்கு அக்கினி அபிஷேகம் தேவை. சோ அக்கினி அபிஷேகத்தை நீங்க கேட்டீங்கன்னா எதிராளி கீழே விழுதுதான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கேட்டது போல துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் நீங்கள் தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படுறீங்க. அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறதா இருக்கிறது. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே. அசைவாடும்